உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் வரப்பண்ணுவேன் வரப்பண்ணுவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலை பார்த்து நம்முடைய ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் வரப்பண்ணுவேன் அப்படின்னா எங்கேயோ ஒரு நிலையில் இருக்கிறோம், மீண்டும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட என் வாழ்க்கையில் திரும்பவும் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை இன்றைக்கி மனசில் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருந்தேன், எந்த வியாதியும் இல்லை, என் உடல் அப்படி இருந்தது. இன்றைக்கி வியாதியில் இருக்கிறேன், மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். திரும்பவும் அந்த பழைய ஆரோக்கியம் எனக்கு வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம். திரும்பவும் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் திரும்ப வரப்பண்ணுவார். பொருளாதாரத்தில் நல்லா இருந்தேன், என் தேவைக்கு இருந்துச்சு, கடன் இல்லாமல் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு பொருளாதாரத்தில் படுகொலிக்குள்ளே கிடக்கிறேன். கடன் தலைக்கு மேலே, வட்டி கட்ட முடியலை, வேற வழியே இல்லை, நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், திரும்பவும் வரப்பண்ணுவேன். உங்களை பழைய நிலைமைக்கு பொருளாதாரத்தில் திரும்பவும் கொண்டு வர நம்முடைய ஆண்டவராலே கூடும். சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து துக்கத்தோடு கூட இருக்கிற தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் பழைய சமாதான நிலைமைக்கு உங்களை திரும்பவும் வரப்பண்ண முடியும். இஸ்ரவேல் தாம் மகன் யோசேப்பு அவங்கள அழைக்கும் பொழுது எகிப்துக்கு போகவா அப்படிங்கிற சிச்சுவேஷனில் அப்படி இருக்கும் பொழுது, வயதாயிட்டு இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது அவன் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். அவன் பலி செலுத்தும் பொழுது அன்றைக்கு ராத்திரி கர்த்தர் அவனிடத்தில் தரிசனமாகி சொன்னது தான் இந்த வார்த்தை, நீ எகிப்துக்கு போ, இப்போ எகிப்துக்கு போ, உன்னோடு கூட நானும் வருவேன் என்று சொல்லி உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தில் இருக்க போறதில்லை, திரும்பவும் வரப்பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் எந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு என்ன முடிவெடுக்க முடியாமல் ஒரு இருதலை கொள்ளி எறும்பு போல் நீங்கள் இருக்கலாம். அதை செய்யவா, இதை செய்யவா, என்ன செய்ய, யாது செய்ய அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்களா? கர்த்தர் தரிசனத்தில் உங்களோடு கூட பேசுவார். யாக்கோபுக்கு பேசுனது போல உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற பிள்ளையாக இருக்க வேண்டும். 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுக்கு பலியிட்டான் என்று சொல்லப்படுகிறது. இங்கே கர்த்தருக்கு பலி செலுத்தணும். பலின்னா என்னது? இன்னைக்கு துதி ஸ்தோத்திரங்கள், உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலி. எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற துதி உங்கள் நாவில் இருக்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியம் உங்கள் நாவில் இருக்கணும். எப்பொழுதும் அவரை துதிக்கிற பிள்ளையாக, அவருக்கு பலி செலுத்துகிற பிள்ளையாக இருப்பீர்களேயானால் கர்த்தர் உங்களோடு கூட தரிசனத்தில் பேசுவார், வசனம் மூலமாக பேசுவார், சொப்பனம் மூலமாக பேசுவார், திரும்பவும் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுவார். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் கவலைப்படாதங்க, இதுதான் என் முடிவோ, இப்போ இருக்கிற இந்த நிலைமை தான் எனக்கு கடைசி வரை இருக்குமோ, எனக்கு ஒரு உயர்வு வராதா, எனக்கு ஒரு மேன்மை வராதா, எனக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே, இப்படியே தான் கடைசி வரை என் வாழ்க்கை இருக்குமோ என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்காதங்க. என் ஆண்டவர் திரும்பவும் வரப்பண்ணுகிறவர். திரும்பவும் உன்னை வரப்பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களையும் திரும்பவும் பழைய நல்ல நிலைமைக்கு வரப்பண்ண அவராலே முடியும்.
திரும்பவும் உங்களை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர இயேசுவாலே முடியும். நீங்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்துங்கள். எப்பவும் உங்கள் நாவில் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கட்டும். சங்கீதக்காரன் சொல்கிறாங்களா, கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பே, அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று சொல்கிறான். இந்த பலி செலுத்துகிற அனுபவம், உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஏதோ ஒரு எதுலையா ஒரு பலியை செலுத்த அதை போட்டு விட்டுட்டா, வீட்டில் பலி செலுத்துகிற ஆடியோவை போட்டு விட்டா நமக்கு எல்லாம் கிடச்சிரும்னு நினைக்காதங்க, ஏமாந்து போகாதங்க. பலி எங்கேருந்து வரணும்? டிவியிலேருந்து இல்லை, ரேடியோவிலேருந்து அல்ல, மொபைலிருந்து அல்ல, ஸ்பீக்கர்லேருந்து அல்ல, நம்ம உதடுகளிலிருந்து வரணும். யார் யார் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை உங்கள் நாவினால் செலுத்துறீங்களோ கர்த்தர் உங்களை திரும்பவும் வர பண்ணுவார். சரியா? திரும்பவும் வர பண்ணுவார். கவலைப்படாதங்க. எந்த நிலைமையில் நீங்கள் பின்வாங்கி போய் இன்னைக்கு கீழே கடந்தாலும் திரும்பவும் அந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட திரும்பவும் வர பண்ணுவேன் என்ற வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா. யார் யார் பழைய நிலைமையிலிருந்து பின்வாங்கி போய் அல்லது உடைக்கப்பட்டு போய் நொறுக்கப்பட்டு போய் இழந்து இன்னைக்கு நிர்கதியான சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகள் யாரெல்லாம் உண்மை துதிக்கிற பிள்ளைகளாக, ஸ்தோத்திர பலி செலுத்துகிற பிள்ளையாக யாரை தன்னை மாற்றிக்கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை திரும்பவும் நீங்கள் வர பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். திரும்பவும் பழைய இடத்துக்கே, பழைய நிலைமைக்கே, பழைய உயர்வுக்கே பிள்ளைகளை கொண்டு வர போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இழந்த தொழில், இழந்த வேலை வாய்ப்பு, இழந்த ஆரோக்கியம், இழந்த சமாதானம், சந்தோஷம், இழந்த உடைமைகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் திரும்பவும் பிள்ளைகளுக்கு வர பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, எப்பொழுதும் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற பிள்ளையாக மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை திரும்பவும் வர பண்ணுவார். God bless you.